வணக்கம். 2026 தேர்தல் வியாழக்கிழமை 23ஆம் தேதி காலையில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நல்லா ஒரு பரபரப்பா போக போகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க என்ன இதுல சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்ல வர விஷயமே என்னன்னா 2026க்கான தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்கான அனைத்து வேட்பாளருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க. யாரு ஜெயிக்கிறீங்களோ இனி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்குங்க. ரெண்டாவது, இந்த 5 வருஷமா ஆண்டவங்களது இதுக்கு அடுத்து யார் வர போறீங்களோ அவங்க நிறைவேற்றாத என்னென்ன இப்போ பிரிட்ஜி கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, வீடு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. தயவு செய்து நீங்க இந்த 2026ல நீங்க யார் ஒன்னாலும் வர வாய்ப்பு இருக்கு. 5 வருஷம் ஆண்டவங்க வரவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் புதுசா வந்தவங்க, அதுக்கு அடுத்து வந்தவங்களும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா தயவு செய்து யாரு வந்தாலும் எங்க எல்லாமே துண்டு துண்டா நிக்குதோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இளைஞருங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. கவர்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கான என்ன பண்ணா செய்யலாம், அவங்களுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு, நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, போன வாரம் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். அப்போ கேப் புக் பண்ணி வந்தேன். அவங்க கிட்ட எவ்வளவுப்பா காசு, இதுல எப்படி வருமானம் வருதுன்னு கேட்டதுக்கு அந்த டிரைவர் சொன்னாரு, எங்கம்மா ஒரு சிலர் கேக்குற காசு கொடுத்துடுறாங்க, யாருன்னா கேட்டா மூஞ்ச காமிக்கிறாங்க. இத கவர்மெண்ட் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா அதுல இருந்து நாங்க ஒரு கம்பெனிக்குன்னு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு குட்டி அமௌண்ட் இருக்கும், இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அது கவர்மெண்ட் எடுத்து கொடுத்தா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, போர்ட்டர் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு தனியார் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது பத்தல அப்படின்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் கொடுத்தா கவர்மெண்ட்ல கம்மியான அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு பொருளாதாரத்துல அதிகமான வருமானம் கிடைக்கும். அதை என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் இந்த 26ல நிக்கிற வேட்பாளர்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இதை யார் கேட்டு, எந்த வேட்பாளர் நம்மளோட குறைகளை கேட்டு காது கொடுத்து கேட்டு அதை சரி செஞ்சு தராங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து நம்மளோட எதிர்காலத்திலையும் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்திலையும் பொருளாதாரத்தில உயரத்துக்கான இந்த நாட்டுல நம்மளுக்கு உதவி செய்யற வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.